ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. வேதாகமத்தின் அடிப்படையில் பிரமாணங்களை கைக்கொள்ளுதல் என்பது தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை குறிக்கிறது. இது கர்த்தர் மீதுள்ள அன்பின் வெளிப்பாடாகவும் ஆசீர்வாதத்தின் பாதையாகவும் பைபிளில் உள்ளது. பிரமாணங்களை கைக்கொள்வதன் முக்கியத்துவம். அன்பின் அடையாளம். இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்வது நாம் அவர் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆசீர்வாதம். பிரமாணங்களை கைக்கொள்வது தனிப்பட்ட வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பரிசுத்தம். வாலிபன் தன் வழியை சுத்தமாக்க தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம். கடவுள் நமக்கு தந்த 10 கட்டளைகளை பற்றி பார்ப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதாவது ஏக இறைவனை வணங்க வேண்டும். விக்கிரகங்களை வணங்காதே. மேல்வானத்திலும் கீழ் பூமியிலும் உள்ள ஏதாவது சொர்பத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்காதே. அதாவது உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும் படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம். கொலை செய்யாதிருப்பாயாக. பிறரை கொலை செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. திருமண பந்தத்துக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். களவு செய்யாதிருப்பாயாக. அதாவது திருடக்கூடாது என்பதை குறிக்கிறது. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒருவருக்கு விரோதமாக நாங்கள் பொய்யான சாட்சிகளை கூறக்கூடாது. பிறருடைய எதையும் இச்சியாதிருப்பாயாக. பிறருடைய வீடு, மனைவி, வேலைக்காரர், மிருகங்கள் என எதையும் பேராசை கொள்ள கூடாது.
இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கம் கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, என் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உம்முடைய பிரமாணங்கள் கீழ்ப்படி மனதை தந்தார். நான் செய்யக்கூடாத காரியங்களை தவிர்க்கவும், செய்ய வேண்டிய நீதியான காரியங்களை செய்யவும் எனக்கு பலன் தந்தார். என் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உம்முடைய சித்தத்தின்படி இருக்க உதவி செய்யும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களுக்கு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.